தொடர்ந்து நம்ம அதே வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதை பிடித்துக் கொள்ளும்படி. பொதுவாக நல்ல வசனத்தை கேட்கணும்னு கிறிஸ்தவ மார்க்கத்தில், கிறிஸ்தவ சபைகளில், பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே வசனத்தின் மேலே ஒரு சாராருக்கு ஆர்வம் இருக்கும். அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. இன்னும் சிலருக்கு பொதுவாக ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரில் பலருக்கு இருக்கும். இன்னும் சிலருக்கு பிலிப்பியர் தானே அதே தான் பேச போகிறாரு போல் திரும்ப, அப்படியா சரி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐயா, இப்போ நம்ம ஆசீர்வாதங்களை, என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் போட்ட காரியம் என்னென்னா, எப்பா நீ ஆசீர்வாதத்தை பற்றி பேசி என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இங்கே 150 வருஷம் 200 வருஷம் நோவாவின் காலத்தில் வாழ்ந்தது மாதிரி வாழ போகிறது இல்லை. அதனால் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலக வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமான வாழ்வு இருக்கணும். அதை முடிச்சுட்டு அந்த ராஜ்யத்துக்கும் தகுதியாகணும் என்பதைத்தான் ஆண்டவர், இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பிரசங்கம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லி தான் பல வருஷம் பேசிட்டு வரேன். ஒவ்வொரு ஊழியரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார். சிலர் வந்து நின்னாங்கன்னா, பிலிப்பியர் 3:12 வாசிங்க, அப்போஸ்தலர் 20:14 வாசிங்க, அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களை கர்த்தர் கொண்டு போவார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் 5ஆம் கிளாஸ் பையனுக்கும் புரியணும், 50 வருஷம் விசுவாசிக்கும் புரியணும், சரியா 90 வயது முதியவருக்கும் புரியணும், எல்லாரும் பரலோகம் போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ பேசினது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 20:24 மையப்படுத்தி அவர் சொல்லுகிற வார்த்தை, அப்போஸ்தலர் 20:24 ஆகில் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனை, என் அருமையாக என்ன, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். ஆமென். கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நோக்கம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி, அதுக்கு எவ்வளோ கண்ணீர், கவலை, உபத்திரம், நெருக்க வந்தாலும் என்னுடைய பாரமெல்லாம் அந்த கிருபையின் சுவிசேஷத்தை பேசணும் என்று அவர் சொன்னார். மற்றது 1 பேதுரு 2:19 அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாசிகளாய் உங்களுக்கு எனக்கும் எழுதுகிறார். நம்மளை இந்தியாவில் எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தான் தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். தோத்திரம் ஆண்டவருக்கு. ஆனால் எதற்காக தெரிந்து கொண்டார்? அதான் ரொம்ப முக்கியம். அப்போ புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக, அவருடைய மகத்துவங்களை அறிவிக்கிறதுக்காக, அவருடைய துதிகளை அறிவிக்கிறதுக்காக, அவருடைய விசேஷங்களை அறிவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு, அறுவடை மிகுதியான நாட்களில், இன்னும் பிரசங்கியாளர்கள் குறைவாக இருக்கிற நாட்களில் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தீர்களா என்ற ஒரு அழைப்பு வந்தது நேற்று. அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் பேசுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 4 திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். த காஸ்பல் அக்கார்டிங் சென்ட் ஜான் சாப்டர் 4. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 4 சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த 4 தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா அந்த கிராமத்தினுடைய ஊருக்கு வெளியே இருக்கிற கிணற்றண்டையில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவருடைய சீஷர்கள் ஆண்டவருக்கு வேண்டிய உணவை வாங்கி கொண்டு வர போன சந்தர்ப்பத்தில் அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர்களுடைய பெயர் பைபிளில் எழுதப்படவில்லை, அதனால் சமாரியா பெண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சமாரியா பெண்ணை இயேசு சந்தித்தார். அந்த சம்பவம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, 4 29
நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள். அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அவர் கிறிஸ்துதானோ என்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமாரியா பெண், சமாரியா என்பது இயேசுவின் நாட்களிலே யூதர்கள் சமாரியாவை மக்களை தாழ்வாக நினைத்த காலம். யூதர்கள் தங்களை மேன்மையாக நினைத்து கொண்டு சமாரியா மக்களை தாழ்த்தப்பட்டவர்களாக அவர்களை ஒதுக்கி வைத்த ஒரு காலம். அந்த நாட்களில் சமாரியா பெண்ணை இயேசு சந்திக்கிறார். சமாரியா பெண்ணோடு பெரிய நீண்ட ஒரு கான்வர்சேஷன். இன்றைக்கு நான் இந்த சமாரியா பெண்ணை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்துவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், வேதம் சொல்லுகிறது சமாரியா பெண்மணி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவளாய் மாறினாள். பொதுவாக நம்முடைய சபைகளாக இருக்கட்டும், மற்ற கூட்டங்களாக இருக்கட்டும், நம்முடைய சாட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, நான் ஜெபம் பண்ணேன், வேலையை கொடுத்தாரு, நான் ஜெபம் பண்ணேன், தொழில் விருத்தி அடைஞ்சி, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, குழந்தை பிறந்துச்சு, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எனக்கு இந்த வேலையை கர்த்தர் தந்தார், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, நாங்கள் வீட்டை கட்டிட்டோம், நீங்கள் தான் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வச்சிங்க, இப்போ பெரிய வீடை கர்த்தர் தந்துட்டாரு. இப்படி உலகத்துக்கு அடுத்த காரியம். அடுத்தது ஜெபம் பண்ணோம், சுகம் கிடைச்சிது, ஜெபம் பண்ணோம், உயிர் திரும்ப வந்தது. இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள். ஆமென். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நடக்குது, இன்னைக்கு நடக்குது, டெய்லி இன்னைக்கு கூட சாட்சி வாசிக்கப்பட்டது. அது ஒரு போர்ஷன், அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ஒரு பகுதி. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், வேலை கிடைச்சிது, பிள்ளை பெற்று எடுத்தோம், அப்புறம் கார் வாங்கினோம், சுகம் கிடைச்சிது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்குது. அதுவே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமாரியா பெண்ணை சந்தித்த இயேசு, நீ நல்லா இருப்ப, நீ கோடா கோடி பெருகுவ, வீடெல்லாம் நல்லா இருக்கும், சரியா, நீ 3-4 தலைமுறையை பார்ப்ப. அங்கே ஏசப்பாவை சந்திச்சுட்டு அப்படி சொல்லி அவள் போய் அங்கே சந்தோஷமாக இருந்ததாக, அவள் உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதத்திலேயே மூழ்கி இருந்ததாக அங்கே சொல்லப்படலை. இயேசுவை சந்தித்த ஒரு பெண்மணி, இயேசுவால் தொடப்பட்ட ஒரு பெண்மணி. வசனம் சொல்லுகிறது, அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நான் செய்த எல்லாவற்றையும், தன்னுடைய பழைய சம்பவம், கடந்த கால வாழ்க்கை, நிகழ்காலம் எல்லாவற்றையும் அவர் தெளிவாக என் லைஃப்பை பற்றி பேசி என்னை அவர் ரட்சித்துட்டாரு. அதனால் நான் இப்பொழுது இயேசுவால் பிடிக்கப்பட்டவள், இயேசுவால் தொடப்பட்டவள். அதனால் இனி என்னால் இயேசுவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இயேசு அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து, ப்ராக்டிஸ் கொடுத்து, அல்லது ராத்திரி பகலும் இப்படி பேச அப்படி பேச அப்படி பேச ஒன்றும் சொல்லி கொடுக்கல. அவளாகவே ஊருக்குள்ளே ஓடுறாள். வேதத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த நாட்களில் நம்ம இம்மைக்காக மாத்திரம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இம்மைக்காக மாத்திரம் நம்ம இயேசுவை தேடுகிறவர்களாக இருந்தால், திடீரென்று அவர் இயேசு வருகை இருக்குமானால், அல்லது நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு போகுமானால், நம்ம என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போது ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு தானே ரட்சித்திருக்கிறாரு, ஒரு நோக்கத்தோடு தானே அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரு இல்லையா? உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு நோக்கத்தோடு தானே கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ எனக்கு ரொம்ப பாரம் என்னன்னு கேட்டால், நிறைய பேர் இன்றைக்கி அந்த சுவிசேஷ ஊழியத்தை விட்டுட்டாங்கன்றான். நான் பகிரங்கமாக நான் சொல்கிறேன், சுவிசேஷ பாரம் நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு காலத்தில் கன்வென்ஷன்னா குடும்பமாக போய், ஆமாம், ஒவ்வொருத்தரும் வாலண்டியராக தங்கள் காணிக்கைகளை கொடுத்து கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்துவதற்கும் சுவிசேஷ பணிக்கும் அப்படி பிரயாசப்பட்டவங்களாம் இன்றைக்கி ரொம்ப அப்படி எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் தன்னிறைவு அடைஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர். நான் நிறைய பிரசங்கம் கேட்டுட்டேன், நான் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டும் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஒருவேளை அரசாங்கத்தில் வேணால் 58 வயசு, இப்போ 59, 60 ஆக்கி
போதும்ப்பா நீங்கள் வேலை பார்த்தது, நீங்கள் போய் வீட்டில் ஓய்வெடுங்கன்னு அனுப்புனாலும், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது. ஆமென். யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் த லார்ட். இந்த விஷயத்தில் நான் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன். கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களோட நான் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், சமாரியா பெண்மணி, நான் சரித்திரத்தை சொன்னேன் மேலோட்டமாக. சமாரியாருக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஆனால் சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்மணி, முதல் தொடுதல், ஒரே தொடுதல், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்லேயே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய ஊருக்குள்ளே தன் ஜனத்தை நோக்கி ஓடுகிறாள். தன் ஜனம், என் ஜனம் ஓடி, வேதம் சொல்லுகிறது, நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொல்லிட்டாரு, அவரை வந்து பாருங்கள், அவரை வந்து பாருங்கள். இது பேர் தான் சுவிசேஷம், இதுக்கு பேர் தான் சுவிசேஷம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் பகிரங்கமாக சொல்கிறேன், ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நீ எந்த சர்ச் மெம்பர்னு கேட்க மாட்டாங்க. எந்த சர்ச் மெம்பர், எத்தனை வருஷமாக அந்த சேரில் உட்காந்துருந்த, எத்தனை வருஷமாக நீ வந்து அங்கே அங்கத்தினராக இருந்தீங்க அப்படின்லாம் ஆண்டவரே நான் பெல் வாங்கி கொடுத்தேன், வெள்ளை அடித்தேன் ஆண்டவரே, வெள்ளை அடித்தேன் ஆண்டவரே, நான் வந்து டீ வாங்கி கொடுத்தேன், அது வாங்கி கொடுத்தேன். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தெரியாதா, உன் கணக்கெல்லாம் அங்கே ஊரில் இருக்கும்போது முடிச்சிட்டேன். ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். சுவிசேஷ பாரம் இல்லாத விசுவாசி, என்னை பொறுத்தவரை அவன் விசுவாசியே கிடையாது. டோன்ட் மிஸ்டேக் மீ, என்னை நீங்கள் தவறாக எண்ணிக்காதீங்க. சுவிசேஷ பாரம், ஊழிய பாரம் இல்லாத கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்தவனே கிடையாது. கர்த்தருக்கு தோத்திரம். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற சத்தியம், எதற்காக பிடிக்கப்பட்டேன், உங்கள் நோக்கம் என்னையா, எதுக்காகயா ஆண்டவர் உங்களை தேடி வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். இன்னும் நான் உங்களோடு கூட, ஏன்னா இந்த அம்மாவால் இயேசுவை பற்றி பேசாமல் இருக்க முடியல. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. நாங்கள் கண்டவைகளையும், அப்புறம் நாங்கள் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே, பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் சொல்றாங்க, ஏன்னா 17ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. ஆகிலும் அதிகமாக ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடி இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது, அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். 18ஆம் வசனம், அவர்கள் அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவேனும் பேசாமல் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இப்போ 19ஆம் வசனத்தை ஸ்கிரீனை பார்த்தாவது சேர்ந்து சத்தத்தை உயர்த்து வாசிங்க, வாய் திறந்து வாசிங்க. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே யோசித்து பாருங்கப்பா. எப்பா, நீ செய்கிறது நியாயமாப்பா, நீ பேசுறது நியாயமா இருக்கா? அவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்கிட்ட பேசுறாங்க, அந்த யூத அதிகாரிகிட்ட பேசுறாங்க, உனக்கே நியாயமா இருக்கா? நான் கண்டவைகளையும் நான் கேட்டதை எப்படா பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு பேதுரு யோவானும் பேசுகிறாங்க. இப்போ அவங்க வந்து ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்து பேசலை. பாயிண்ட் பண்ணுங்க, அந்த அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் குறிப்பிட வைங்க. ஏற்கனவே அவங்கள பிடிச்சி வச்சு அவங்கள வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு வந்து அவங்கள பாடுபடுத்தி இருக்காங்க. அந்த சிச்சுவேஷனில் பேதுரு யோவான்னு சொல்கிறான், எப்பா நீங்கள் திடீர்னு ஒரு அரசாணை பிறப்பிப்பீங்க, திடீர்னு ஒரு சட்டம் கொண்டு வருவீங்க, அதுக்காகலாம் நாங்கள் செவி கொடுத்துட்டு இருக்க முடியாது. நான் கண்டவைகளை நான் கேட்டவைகளை ஆமேன் பேசாமல் என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்களே. எத்தனை வருஷம் இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார், மாதம் மாதம் உனக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு, ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுக்குறாருன்னு எத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டு ஆமாம் 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 பிரதர் ஜோம் பண்ணுங்க, தலையில் சிலுவை போட்டு விடுங்கன்னு சொல்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களால் நீங்கள் போகிற சபைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் போகிற சபைக்கு உங்களால் பிரயோஜனம்னா என்ன? பிரயோஜனம்னா என்ன? ஆத்துமாக்கள் தான். கிறிஸ்தவம் என்பதை ஆத்துமாக்களை சார்ந்தது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த வசனத்தை பாருங்க. 4ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொல்லிட்டார். அவரை வந்து பாருங்கப்பா, அவரை வந்து பாருங்க, இயேசுவை பாருங்க, இயேசுவை வந்து பாருங்க. இந்த நாட்களில் அப்போ இத்தனை வருஷம் நம்ம சுவிசேஷத்தை கேட்டாலும்
செய்தியை கேட்டாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர், ரொம்ப நல்லா ஆறுதலாக இருந்துச்சு பாஸ்டர், பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பாஸ்டர், இன்றைக்கி பிரசங்கமாக அது எப்பா நீங்கள் பேசலை பாஸ்டர், நீங்கள் பேசலை பாஸ்டர். இப்படியே நம்ம பேசி 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 நீங்கள் எங்களை புகழ்றதும் நாங்கள் உங்களை புகழ்கிறதும், அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு போவாங்க, அங்கே ஹோட்டல் போவாங்க வாங்க, இப்படியே நம்ம சுற்றிக்கிட்டு வரோம். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் கடைசி நேரத்தில் வந்துட்டோம். ஆமாம், அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியது அந்தந்த காலத்தில் செய்யணும். ஐயா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை பாருங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த சமாரிய பெண்ணோடு கூட பேசி அவங்கள ரட்சித்தார். நான் அந்த சப்ஜெக்டுக்கு போகல. இப்போ ரட்சிக்கப்பட்ட சமாரியா பெண், ரட்சிக்கப்பட்ட சமாரிய பெண் வேதம் சொல்லுகிறது 4ஆம் அதிகாரம், நீங்கள் 30ஆம் வசனத்தில் 30ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து 30ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவரை பற்றி பேசின உடனே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவினிடம் வருகிறார்கள். ஒரு சகோதரியின் சாட்சி அந்த ஊராரை கிறிஸ்துவின் அண்டை, ஊர் ஜனங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த டவுன் சொல்லலாம், அல்லது வில்லேஜ்னு கூட சொல்லுங்க. அந்த வில்லேஜ் ரிவைவல் ஆகிட்டு இருக்கு பாருங்க. வில்லேஜே அப்படியே பற்றி பரவுது. இயேசுவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பாங்க போகலாம் போகலாம் போகலாம், அந்த தெய்வத்தை நோக்கி போகலாம் என்று திருப்புகிறார்கள். யோசித்து பாருங்க. அடிக்கடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். 12 அப்போஸ்தலர் கையில் கொடுத்து விட்டு, நம்பிக்கையோடு கொடுத்து விட்டு போனார். என் ஆண்டவர் போகும்போது சொன்னார், ஆமாம், நான் இந்த வானங்கள் வழியாக போகிறேன், இந்த வானங்கள் வழியாக திரும்ப ஒரு நாள் நான் வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போனார். 12 பேர் கையில் கொடுத்த சுவிசேஷம் இன்றைக்கு எத்தனை கோடி 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 கோடியான மக்கள் கையில் இந்த சுவிசேஷம் இருக்கு. சுவிசேஷ காரணம் என்ன? அறிவித்தல். ஆமென். proclaim the gospel of Jesus Christ. ஆமென். இந்த நாட்களில் நான் உங்களிடத்தில் தாழ்மையோடு, பாரத்தோடு, அதே நேரத்தில் அன்போடு, அதே நேரத்தில் கட்டளையோடு நான் உங்களோடு பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, இவங்க போய் சொன்ன வார்த்தையினால அந்த ஊரில் இருந்து புறப்பட்டு இயேசுவினிடத்தில், அவரிடத்தில் வந்தார்கள். இயேசுவினிடத்தில் வந்தார்கள். ஆமாம். அப்போ இயேசுவுக்கு நேராக ஜனங்களை சமாரியா பெண் திருப்புவதற்கு கர்த்தர் அவளை பயன்படுத்துகிறார். வாட் அபவுட் யூ? யாருக்கு நேராக ஜனங்களை திருப்புறீங்க? நான் வந்து ரொம்ப என்னுடைய ஊழியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு. நான் யாருக்கு நேராக ஜனங்களை திருப்புறேன்? ஆமாம், நான் என்கிட்ட வாங்க, ஆமாம், நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், என்கிட்ட வாங்க, ஆமாம், நான் வந்து நாளைக்கு ஜெபம் பண்ணி சொல்கிறேன், இப்படியே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் ஒரு காலத்தில் நான் சாமியாராக மாறிடுவேன். அப்படி கிடையாது. கிறிஸ்துவுக்கு நேராய், சிலுவைக்கு நேராய். டிஜிஎஸ் தினகரன் அவர்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய பொக்கிஷன். வேர்ல்டு வைடு தமிழ் லீடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு பொக்கிஷன்னு. அப்போ அவங்க இப்போ டிஜிஎஸ் அங்கிள் சொல்லும்போது அந்த இன்டர்வியூவில் சொல்லுவாங்க, என்ன தான் நான் பிரசங்கம் பண்ணாலும் கடைசியில் அந்த லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை நான் வந்து சிலுவைக்கு நேராக நடத்திடணும். ஆமென். சிலுவைக்கு நேராக காட்டி கொடுத்துடணும். சிலுவை பாரு, சிலுவை பார், சிலுவையில் வழிந்த ரத்தம் தான் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சிலுவைக்கு நேராக ஜனங்களை நடத்தணும். ஆமென். இக்கால ஊழியர்களுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டபோது, சிலுவைக்கு நேராக ஜனங்கள் நடத்தப்படணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆமென். அவங்க இன்னும் மறித்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த நாட்களில் இந்த வசனம் பாருங்க, அந்த ஊரிலிருந்து புறப்பட்டு அவ்வளோ பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்துட்டாங்க. அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அதே 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிக்க வேண்டிய அடுத்த வசனம் என்னன்னு கேட்டால் 39ஆம் வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம், அந்த ஸ்திரீயின் வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். நீங்க நல்ல அந்த சம்பவத்தை நீங்க வந்து டைம் இருக்கும்போது பகல்ல நீங்க அந்த 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 முழு சாப்டரை வாசித்து பாருங்க. முதல்ல
இவங்க போய் சொல்கிறாங்க, அந்த சகோதரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாரும் அவரை பார்க்கலாம் வாங்கன்னு இயேசுவினிடம் வந்தார்கள். அது முதல் படி, இயேசுவினிடம் திருப்பணும். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். என்னிடத்தில் வருகிறவனை யாராக இருந்தாலும் புறம்பே தள்ள மாட்டேன். அதே நேரத்தில் பாவிகளை நேசிக்கிறேன், பாவத்தை நான் வெறுப்பேன். பாவத்தை நான் வெறுப்பேன், பாவிகளை நேசிக்கிறேன். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இயேசுவின் இடத்தில் ஜனங்க வராங்க. 39ஆம் வசனத்தை இப்போ வாசித்தோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்னேன். வாயை திறந்து நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, எல்லாம் சொல்லுங்க, சாட்சி சொன்னேன். இன்னொரு முறை சொல்லுங்க, சாட்சி சொன்னேன். அப்போ அந்த சாட்சி, அந்த சகோதரி வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை, அந்த சாட்சி நிமித்தம் அந்த சமாரியரில் அநேகர், சமாரியரில் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாட்சி விசுவாசிகளாய் மாற்றுகிறது. சாட்சி சாட்சி சாட்சி. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நான் என் ஊழியத்தில் நீண்ட காலமாக ஊழியத்தில் இருக்கிறதுனால சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, பிரதர் நீங்கள் அந்த 97ஆம் ஆண்டு அந்த ஊருக்கு வந்தீங்கள்ல, எனக்கு ஞாபகம் இருக்காது, சிலர் ஞாபகம் இருக்கும். ஆமாம், சரி சொல்லுங்கள். அப்போ வந்து நான் வந்து அபிஷேகம் பெற்றேன் அப்படிம்பாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ என்ன செய்றீங்க? சரிங்க, சரி நான் வேலை பார்க்குறேன். சரி, என்ன செய்கிறீங்க? சரி, வேலை செய்கிறீங்க, ஓகே. அந்த அபிஷேகம் பெற்றீங்களா? என்ன இல்லை, நான் ஜெபம் பண்ணேன். அப்போ உன்னை எதுக்கு அபிஷேகம் பண்ணணும்? இல்லை, உன்னை எதுக்கு அபிஷேகம் பண்ணணும்? எதுக்கு? சும்மா அந்நிய பாஷை பேசி எனக்கு அபிஷேகம் இருக்குதுன்னு காட்டுறதுக்கா? எதுக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறாரு? அந்த 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 1900 நீங்கள் வந்து 98 அல்லது 2000 ஆண்டில் அந்த கூட்டத்தில் நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி உங்கள் ரட்சிப்பினுடைய லெவல் எப்படி இருக்குது? அந்த உங்களுடைய ரட்சிப்பு, ஐயா வீட்டில் உட்காந்து பிரசங்கம் கேட்குற, ஐயா இந்த பிரசங்கத்தை அங்கே ஷேர் பண்ணுறது, இந்த பிரசங்கத்தை இங்கே ஷேர் பண்ணுறது, இந்த பிரசங்கத்தை அங்கே ஷேர் பண்ணுறது பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. நீங்கள் என்னைக்கு வாயை திறந்து ஜீசஸ் லவ்ஸ்ன்னு சொல்ல போகிறீங்க? என்னைக்கு சொல்ல போகிறீங்க? அதுக்கு மாத்திரம் பார்த்தீங்களா, எனக்கு வந்து கொஞ்சம் வயசாகிட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் பார்த்தீங்களா முன்ன மாதிரி ஆமாம், கல்யாண வீட்டுக்கு போகாமல் இருக்கீங்களா? அல்லது மற்ற பிறந்த நாளுக்கு போகாமல் இருக்கீங்களா? உன் பேர பிள்ளைகளை பார்க்க போகாமல் இருக்கீங்களா? ஃப்ளைட் ஏறினாலும் போயிடுறீங்களா நீங்கள்? அதுக்கு அப்போ வயசாகலையோ உங்களுக்கு? வயசாச்சா இல்லையா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து உங்களை வந்து உட்கார வச்சு தாலாட்டா பண்ணிகிட்டு இருக்க முடியும்? கடைசி கால ஊழியத்தில் இருக்கும்போது கர்த்தரிடத்திலேருந்து எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம்? கர்த்தரிடத்திலேருந்து எத்தனை ஆசீர்வாதங்களையா பெற்றிருக்கிறோம்? ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஒரு தோத்திரக்காணியை வச்சுட்டு கணக்கு முடிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கா? கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். ஆமென். இந்த சத்தியம் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் யாருக்கோ இவர் பேசிட்டு கிடக்காரு போல இருக்கு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வசனம் பாருங்க, அந்த சகோதரி சொன்ன சாட்சி நிமித்தம். அப்போ சாட்சி, அப்போ நீங்கள் எவ்வளோ சாட்சி உங்கள் லைஃப்பை எடுத்துக்கிட்டா, என் லைஃப் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ சாட்சி இருக்கும் பாருங்க. எவ்வளோ சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ சாட்சி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வர்றதுக்கு கொஞ்சம் வந்து இங்கே மேடையில் நின்று பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு ஊழியர் தம்பி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவர் வந்து அந்த என் தாயாரை பற்றி ஒரு ஊழியர், அந்த நாட்களில் 80s நாங்களாம் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் காலன்ஸ் என்ற மதிப்புக்குரிய சுவிசேஷகர் ஜான் சாலமன் அவங்க டீம்லாம் வந்து எங்கள் வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அப்போ அவரும் வந்து தங்கியிருந்திருக்காரு. எங்கள் அம்மா அப்பா அவங்கள ரொம்ப அன்போடு கவனிச்சிக்கிட்டாங்க, நல்ல சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ ராபின்சன் வந்து படிச்சுட்டு இருந்தான். எனக்கு அப்போவே தெரியும் இவன் ஒரு ஊழியக்காரனாக வருவான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். நாங்கள் பேசிக்கிட்டோம். அது மாதிரி இந்த நாட்களில் கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஊழியனாக அவனை ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஏதோ அவங்கவுங்க ஃபேஸ்புக்கில் அப்படி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க போல். நான் என்ன சொல்ல வரேன், சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சி முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, சாட்சி முக்கியம். இந்த நாட்களில்
இந்த பாருங்க, நம்ம ஒவ்வொன்றுக்கும், அதாவது பைபிள் சொல்லுது, இந்த கல்லுகள் சுவர் சாட்சி சொல்லும். சாட்சி சொல்லும். எத்தனை பிரசங்கம் கேட்டோம், உங்கள் பாஸ்டர் எத்தனை முறை உங்கள் வீட்டுக்கு வந்தார், அல்லது எத்தனை முறை சர்வீஸுக்கு நீங்கள் போனீங்க, சரியா, எத்தனை சுவிசேஷ பிரசங்கத்தை கேட்டீங்க, எல்லாம் ஆண்டவருடைய கணக்கில் இருக்குது. கடைசி காலத்தில் ஏதாயில் ஒரு விதத்தில் பிரயோஜனப்படணும்யா, ஏதாயில் ஒரு விதத்தில் பிரயோஜனப்படணும். இந்த சகோதரி சொன்ன சாட்சி நிமித்தம் அந்த சமாரியரில் வேதம் சொல்லுகிறது அநேகர் விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த சாட்சியில், அதனால பாஸ்டர்ஸ் அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க, இந்த காலத்துலாம் சபையில் சாட்சிலாம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது, நான் சபைன்ற பாஸ்டரும் இல்லை, ஆனால் அந்த நாட்களில் சாட்சிகள் அப்படிம்பாங்க. சொல்லும்போது சொல்லுங்க, ஜீவனுள்ள சாட்சிகள் இருந்தால் சொல்லுன்னுவாங்க பாஸ்டர்ஸ். அதிலே அரண்டு உட்கார்ந்துருவாங்க. சில பேர் என்னையும் என் குடும்பத்தை இந்த வாரம் முழுவதும், சில சொல்லுவாங்க, ஏப்பா நீ உட்காருப்பா, உன்னை மாத்திரம் இல்லைப்பா, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுக்குலத்தையும் கர்த்தர் தான் இந்த வாரம் ஃபுல்லாக காப்பாற்றினார், ஏதாவது ஒரு எஃபெக்டிவான டெஸ்டிமனி இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இந்த நேரத்தில் பாஸ்டர் கேஆர் பால் அவர்களை நான் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. பெங்களூரில் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இன்றைக்கும் ப்ரேயர் ஹவுஸ் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. பாஸ்டர் கேஆர் பால், டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அங்கே வங்கியில் வேலை பார்த்த நாட்களில் அங்கே அவர்களுக்கு போதகராக இருந்தவர்கள். அப்போ அந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கும் தேனியில் இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர் தாசையா, அவங்கெல்லாம் அந்த காலத்தில் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலங்களில் பாஸ்டர் தாசையா சொன்னது, அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர் இன்றைக்கும் சீனியர் பாஸ்டர் தேனி மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த நாட்களில் கேஆர் பால் பாஸ்டர் சாட்சி சொல்லுகிற சாட்சி சொல்லணும் எப்படின்னா, சுவிசேஷம் அறிவித்து அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள சர்ச்சுக்கு கொண்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, பாஸ்டர் நான் ஒரு சாட்சி சொல்கிறேன், என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு ஆத்துமாவை நான் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எழும்பி சாட்சி சொல்லலாமா? அப்படி ஒருத்தனும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதானா? அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர் இருந்தால் இன்றைக்கி சபையில் ஆட்கள் இருப்பான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாஸ்டர் கேஆர் பால் மரித்தோம் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. பெங்களூர் வாசிகள் கவனிங்க. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி பாஸ்டர் இன்னைக்கு மரித்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால டிஜிஎஸ் அங்கிள் நிறைய விஷயத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை டிஜிஎஸ் அங்கிளே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் வாழ்ந்த ஒரு தேசத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயா, சும்மா லார்ட் இஸ் குட் ஆல் த டைம்னு சொல்லிக்கிட்டு நம்ம கைத்தட்டி பாட்டு பாடி நம்ம வெளியே போய் கார் பார்க்கிங்கில் நின்று பேசிட்டு அரட்டடிச்சுட்டு போகிற காலமல்ல இது. ஆமென். இரவும் பகலும் ஆத்துமாக்கள் மேல பாரம் கொண்ட தாகம் கொண்ட ஊழியர்களை தேவன் தேடுகிறார். விசுவாசிகளை கர்த்தர் தேடுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சாட்சி பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு அந்த சகோதரியின் சாட்சி அநேகரை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்துருச்சாமே. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற சரியான மனம் திரும்புதல் என்று நான் பார்க்கிறேன். சரியான மனம் திரும்புதல், ஜீவன் உள்ள சாட்சிகளை எழுப்போம். வாட் அபவுட் யூ? ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்னும் நான் உங்களோடு பேச பிரியப்படுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம வாசித்தது 39 வாசித்தோம். இப்போ அந்த 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க வேண்டிய வசனம், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வாசிக்க வேண்டிய வசனத்தை 41 வாசிங்க. இப்போ 41. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து. இப்போ அடுத்த லெவல் கூட வந்தாச்சு. அதாவது பாருங்க, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பாருங்க. முதல்ல அவரை பாருங்கள், எல்லாம் அப்படி பார்த்தாங்க, பார்வையாளராக தான் வந்திருப்பாங்க. இப்போ டெய்லி பார்வையாளர்கள் வியூஸ் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க அப்படி பார்வையாளராக வந்தாங்க. அவ்வளோதான், இயேசுவின் வலையில் மாட்டிக்கிட்டாங்க, அன்பின் வலையில் மாட்டிட்டாங்க, கிருபையின் வலையில் மாட்டிட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர். உபதேசம், the doctrine of the Jesus Christ. உபதேசம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீங்கள் நல்லா கவனிங்க பாருங்க. படிக்க ஒவ்வொரு படிப்பை ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போகிறார் பாருங்க. விசுவாசிகளை எப்படி சுவிசேஷத்தை சமாரிய பெண்ணை கர்த்தர் பயன்படுத்தினார். அவங்க மூலம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இயேசுவினிடம் வந்த உடனே ஆமென். அதான் இப்படி சொல்கிறேன், நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்கு போகிறோம். அங்கே போன உடனே நம்ம எல்லாரையும் அங்கே வந்து ஆண்டவருடைய அன்பினால் வரவேற்கிறாங்க. அங்கே நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்குறோம், பேப்டிசம் எடுக்கிறோம். அதோட பாஸ்டர்ஸ் விட்டுறாங்களா? இல்லையே. வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய உபதேசத்தின் நிமித்தம். உபதேசம் அதான் ரொம்ப முக்கியம். வேர்ட் அல்லவட்டால் வேர்ட் ஆஃப் காட், வசனத்தின் நிமித்தம். வசனத்தின் நிமித்தம். அங்கே வசனத்தை இயேசு போதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சமாரிய பெண்ணோடு பேசும்போது வசனத்தை போதிக்கல. வசனத்தை ஏன்னா அந்த அம்மா ரட்சிக்கப்படலை. அந்த அம்மாக்கிட்ட போய் என்னத்தை அந்த வசனம் இந்த வசனம்னா, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒன்று யாக்கோபின் கிணறு தான். அந்த பழங்காலத்து கிணறு. அந்த கிணத்து தண்ணியும் யாக்கோபு தண்ணீரும் அதுதான் அந்த அம்மாவுக்கு தெரியுமே தவிர, அந்த அம்மாவுக்கு ஜீசஸ் பற்றி தெரியாது, ஒரு விழிப்புணர்வு கிடையாது. அப்போ இன்றைக்கும் அதே போல தான் விசுவாசிகள் இருக்கு. அந்த பழங்காலத்து அந்த பழைய காரியங்களையே பிடிச்சிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த நேரத்தில் இயேசு அந்த சகோதரிக்கு வசனத்தை போதிக்கவில்லை, தன்னுடைய கிருபை வரங்களை இயேசு பயன்படுத்தினார். ஆவியை பகுத்தறிகிற வரத்தை. ஏம்மா நீ பேசுறதெல்லாம் சரிம்மா, உன் லைஃப் சரியில்லைம்மா, உனக்கு உன்னுடைய பர்சனல் லைஃப் சரியில்லை அப்படின்னு அவர் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளை பேசின உடனே அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. அதுக்கு தான் ஆவியின் வரங்கள் முக்கியம். ஐயா நல்ல கவனிங்க, உங்களை கர்த்தர் பயன்படுத்தினா உங்களுக்கு வேர்ட் ஆஃப் காட் முக்கியம், ஸ்பிரிட் ஆஃப் காட் முக்கியம். வெறும் வேர்டுன்னா நல்ல வசனம் கேட்டு டெய்லி வாசிக்கிறவங்களுக்கு நல்லா பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா நோட்டும் கைமா எழுதி பக்கமாக தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கு, நல்லா ப்ரீச் பண்ணுறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்களேன், நல்லா பியூட்டிஃபுல் தாட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து விசுவாசிகளை தொடும். ஆனால் ஆவியின் வரங்கள் அந்நியரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும். ஆவியின் வரங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாருங்க, சமாரிய பெண்ணை தொடுவதற்கு ஆவியின் வரங்களை இயேசு பயன்படுத்தினார். இப்போ அவள் நிமித்தம் தொடப்பட்ட அதாவது ரட்சிப்புக்குள்ளே வந்த விசுவாசத்துக்குள் வந்த மக்களை இயேசுவிடம் வந்தபோது ஆண்டவர் அவர்களை மேலோட்டமான மக்களாக ஆண்டவர் விடலை. கொஞ்சம் ஆழமாக பேச உபதேசத்தை பேச ஆரம்பிக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமையில பொதுவாக போதகர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. பைபிள் ஸ்டடின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, வெனஸ்டே அல்லது தர்ஸ்டே. ஆனால் பைபிள் ஸ்டடிக்கு போகிறதுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது வந்து ஏதோ குத்து வழக்கம், குதிரையாம், அது எஸ்ஐக்கெல்லாம் இந்த வலது பக்கமாக படு, இங்கே போ அங்கே போன்னு ஏதோ சொல்லிட்டு கிடக்காரு. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாது பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை போனால் அப்படி 4-5 பாட்டு இங்கிலீஷில் பாடுவாங்க, தமிழில் பாடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுவார், அது நல்லா இருக்கும்னு நிறைய பேருக்கு பைபிள் ஸ்டடியில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒன்று சொல்லட்டா, பைபிள் ஸ்டடி தான் உன் வாழ்க்கையை ஸ்டடி பண்ணும், இல்லைன்னா அப்படியே சுற்றிட்டு வர வேண்டியதான் நம்ம. அப்போ இங்கே பாருங்கள், இந்த வசனம் சொல்கிறது, அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகர் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஏன் நம்மால் சுவிசேஷம் அறிவிக்க முடியல தெரியுமா? ஏன் உங்களால் சுவிசேஷம் அறிவிக்க முடியல, ஏன் வரமாட்டாங்கன்னா, அந்த சவுண்ட் டாக்டரின் வேணும் உங்களுக்கு. சரியான ஆரோக்கியமான உபதேசத்தினால நீங்க போதிக்கப்படணும். ஆமென். சரியான தொடுதல் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கிருபையா ரட்சிக்கும் போது எனக்கு வந்து ஊழியத்துக்கு போனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆமாம், ஒன்று தெரியும் எனக்கு. இந்த ஊழியத்துக்கு வரும்போது நான் தெளிவாக சொல்கிறேன், நான் என் கையில் இருந்தது இந்த வேதம் ஒன்று தான். ஆமென். அவங்க சாப்பாடு போடுவாங்க, அவங்க ஷர்ட் வாங்கி தருவாங்க, அவங்க பைக் வாங்கி தருவாங்க, அவங்க கார் வாங்கி தருவாங்க. ஒன்றும் நினச்சதே கிடையாது, உண்மையாக சொல்கிறேன், நினச்சதே கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னன்னைக்கு கர்த்தர் நடத்துவார். ஒரே ஒரு நோக்கம், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்பணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த பாரம் உங்களுக்கு இருக்கா? இந்த பாரம் இருக்கா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிக்க வேண்டிய
அதாவது 40ஆம் வசனத்தை திரும்பி வாசி. 40க்கு போலாம். திரும்ப நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னால, சமாரியர் அவரிடத்தில் வந்து, சமாரியர்கள் அவரிடத்துக்கு வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரிடத்தில் தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். 2 நாள் அங்கே தங்கினார். இப்ப பாருங்க, அடுத்த டெவலப்மெண்ட் பாருங்க. டெவலப்மெண்ட் தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் அந்த கிணற்றண்டையிலிருந்து ஏசப்பா கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கிருந்து ஆபரேட் பண்றாரு. அவரை தேடி வந்த மக்களிடத்தில் ஆண்டவர் அன்பாக பேசினார், உபதேசத்தை பேசினார். இப்போ உபதேசத்தை கேட்க 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 40ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த சமாரியர் வந்து, ஆண்டவரே ஏன்பா இங்கே இருக்கீங்க, எங்கள் ஊருக்கு வாங்கப்பா, எங்கள் ஊரில் வந்து தங்குங்கப்பா என்று இயேசுவை வேண்டிக் கொண்ட போது அங்கு 2 நாள் மீட்டிங். அப்போ கிணற்றண்டையிலேயே இவ்வளோ ஆத்துமாக்களை சந்தித்த கர்த்தர் ஊருக்குள்ளே போய் சும்மா இருந்திருப்பார் நினைக்கிறீங்க? அப்போ இதுதான் சுவிசேஷ வாசல் திறக்கப்படுகிற. சமாரியாவிலே சுவிசேஷ வாசல் எப்படி திறக்கப்பட்டுச்சு பாருங்க. ஆமென். அவங்க போவாங்க, இவங்க போவாங்க, அவங்க போவாங்க. என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும், பிஸ்னஸ் ஆக்கணும். பிஸ்னஸையும் பார்த்துக்கோ, முடிஞ்சா ஊழியத்துக்கு போ. இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஒன்று இருந்தா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு. அங்கேயும் இங்கேயும் கிடந்துக்கிட்டு சிலரை கர்த்தர் பகுதி நேர ஊழியர்களாக அழைக்கிறார். அது வேற விஷயம். அவங்கள பகுதி நேர ஊழியர்களே நான் சொல்ல மாட்டேன், அவங்க ஓவர் டைம் ஊழியர்கள்னா நான் சொல்லுவேன். ஏன்னா தொழிலையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஸ்கூல் டீச்சராக இருந்துக்கிட்டு நேரம் கிடைக்கும் போது வராங்க. ஆனால் சிலர் ரொம்ப இன்டலெக்சுவலாக பிள்ளைகள்கிட்ட பேசுறது, நீ வந்து படித்து நீ ஒரு டாக்டராக மாறிக்கோ, ஆனால் முடிஞ்சாப்போ ஏசப்பா என்னைக்காவது முடிஞ்சா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் எங்கே என்ன நிலைமைக்கு ஆளாகும்? கஷ்ட காலத்தில் பிள்ளைய ஒப்பு கொடுக்குறேன், புருஷனை ஒப்பு கொடுத்துறேன், நாங்கள் குடும்பமாக வந்துடுறோம்ப்பான்னு சொல்கிறேன். எல்லாம் கர்த்தர்லாம் மாற்றிடுவார். கடைசியில் பார்த்தா ஆளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆமென். ஒன்று சொல்லட்டா, டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்னார்கள், ஐயா நீங்கள் வந்து அமெரிக்க ஜனாதிபதியை மாறினீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷனே கிடையாது, எல்லாருமே ஏகமனதாக தேர்ந்தெடுத்துருவாங்களேன்னு பைபிளை கையில் தூக்கி காண்பி சொன்னார். அந்த பிரசிடென்ட்டை விட என்னை 1 மடங்கு உயர்த்தி வச்சிருக்கும் போது பரலோகம் நான் எப்படா கீழே இறங்கி வர்றதுன்னாரு. ஆமென். இந்த அருமை வந்து இந்த அருமை வந்து எல்லா கிறிஸ்தவனுக்கும் புரியாது, எல்லா கிறிஸ்தவனுக்கும் புரியாது. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்கய்யா. உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. என் பிள்ளை யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. ஏன் நீங்களே கவர்மெண்ட்ட கை நீட்டி தானே காசு வாங்குற? கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். ஐயா நாங்களாம் கை நீட்டி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு அலையிறோம், கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு அலையிறோம். நாங்கள் பிச்சை எடுக்கிறோமா? கர்த்தர் அப்படியே வச்சிருக்காரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஆமாம், கர்த்தருக்கு தோத்திரம். நாங்கள் பணத்தை தேடி ஊழியர்கள் உண்மையாக ஊழியம் செய்கிற எந்த ஊழியக்காரனும் பணத்தை தேடி போகிறது கிடையாது. என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவர். ஆமென். இஸ் மை ப்ரொவைடர், இஸ் மை ப்ரொவைடர். ஆமென். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை சுவிசேஷ ஊழியத்தை போல மேன்மையானது, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவது போல மேன்மையானது உலகத்தில் ஒன்று தீங்கும் உங்களை அணுகாது. அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தால் தைரியமாக எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் தேவனிடத்தில் போராடி விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தர் நடத்துவார். ஆமென். எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வோம். அவர் நடத்துவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.